வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் சேனல்ல இருந்து சாலார் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் நீல் அவருடைய இயக்கத்தில் பிரபாஸ், பிருத்திவிராஜ் அவர்கள் நடித்த சலார் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சலார் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த படத்தோட இயக்குனர் பிரசாந்த் நீல். அதுக்கு முக்கிய காரணம் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த கேஜிஎஃப். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி திரைப்படங்களை நம்மளை சோதிச்ச பிரபாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்திலாவது கம்பேக் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த திரைப்படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு மட்டும் இந்த திரைப்படத்தில் இது எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு எந்த விதமான ஒரு லாஜிக்கும் இந்த திரைப்படத்தில் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அப்படிலாம் நம்ம எதுவும் கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக கதையில் பார்த்தீங்கன்னா கான்சார் அப்படின்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர் அதை ஊருன்னு சொல்ல முடியாது, அது ஒரு தனி நாடு. துபாய் மாதிரி அது ஒரு தனி நாடு. அந்த நாடு இந்தியாவுக்கு உட்பட்டது தான். ஆனால் இந்தியாவோட எந்த சட்டத்திட்டங்களும் அந்த நாட்டுக்கு பொருந்தாது. ஆனால் அந்த கான்சார்ன்ற நாடு உருவாக்குற அனைத்து சட்டத்திட்டங்களும் இந்தியாவுக்கே பொருந்தும். ஸோ இங்கேயே முடிஞ்சு போச்சு. அவன் நாட்டில் அவன் ஊரில் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்றதுனால நம்ம லாஜிக் எதுவுமே எதிர்பார்க்கவே முடியாது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அஞ்சான் மாதிரியான இரண்டு நண்பர்கள் இல்லை, உயிர் நண்பர்களான பிருத்திவிராஜும் பிரபாஸும். பிருத்திவிராஜுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன அவமானம் அப்படின்னாலே அவருக்காக உயிரையும் கொடுப்பாரு பிரபாஸ். அப்படி இருக்கும்போது அவங்களோட சின்ன வயசில் பிருத்திவிராஜ் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சு பிரபாஸையும் அவங்க அம்மாவையும் காப்பாற்றி விடுறாரு. அதுக்கு நன்றி கடனாக 25 வருஷம் கழித்து வந்து பிருத்திவிராஜுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறாரு பிரபாஸ். அதை எப்படி செஞ்சார், அதில் வந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணார், அவர் இதை செய்யறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதான் இந்த சலார் திரைப்படத்தோட கதை. ஒன்லைன் நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் கதை பழசாக இருந்தாலும் அந்த படத்தில் வரக்கூடிய சீன்ஸ், ஸ்க்ரீன் பிளே இது ரெண்டும் புதுசாக இருந்தாலே போதும். நம்ம வந்துட்டு பழைய கதையை கூட ரசித்து பார்க்கலாம். ஆனால் இந்த சலார் படத்தில் பார்த்தீங்கன்னா கதை பழசு, சரி அதை கூட நம்ம விட்டுலாம். ஆனால் நம்ம பார்த்து ரசித்த கேஜிஎஃபோட அந்த சீன்ஸ் இருக்குல்ல, அந்த சீன்ஸ் அண்ட் பில்டப்பை அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் இந்த சலார் திரைப்படத்தில் வச்சிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். ஆக்சுவலாக நம்ம கேஜிஎஃப் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டா கூட கேஜிஎஃப்பும் கிட்டத்தட்ட ஒரு பழைய கதை தான். அதாவது சாதாரண மனுஷன் எப்படி பெரிய டான் ஆகிறான் அப்படின்ற அதே பழைய கதை தான். ஆனால் கேஜிஎஃப் திரைப்படத்தில் வந்த அந்த சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாகவும் நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால நம்ம அந்த படத்தை ஏற்றுக்கோம். இதெல்லாம் தாண்டி கேஜிஎஃப் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு யஷ் யாருன்னே தெரியாது. அப்படி யாருனே தெரியாத ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடிக்கும்போது அப்படின்னு நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. நம்மளால் அந்த பில்டப்பு, அந்த நியூ சீன்ஸ் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சது. ஆனால் அதையே பிரபாஸ் பண்ணும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. அதுக்கு மிக முக்கிய காரணம் நமக்கு பிரபாஸ் ரொம்ப பழக்கமான ஒரு முகம். இன்னொன்று, இதை விட மிகப்பெரிய சாகசங்களாக பாகுபலியில் பண்ணிட்டார். ஸோ இந்த பாகுபலி, சாகோ மரண திரைப்படங்களை மிகப்பெரிய சாகசங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஜிஎஃப் திருப்பி இந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. இன்னொன்று, அதே சீன்ஸ் இப்போ கேஜிஎஃப்ல எப்படி நம்ம யஷ்ஷை பார்த்தோமோ அந்த யஷ்ஷை தூக்கிட்டு அந்த இடத்துல பிரபாஸ் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சலார் திரைப்படத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அதே பார்த்த மாதிரி இருக்கேன்ற ஒரு ஃபீல் நமக்கு அடிக்கடி வருது. பொதுவாக ஒரு ஆக்ஷன் திரைப்படம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு ஸ்லோவாக ஆரம்பித்து அப்படியே ஹை பிச்சில் கொண்டு வந்து அப்படியே படத்தை கொண்டு போவாங்க. பட் இந்த சலார் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு டாப் கியரில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேரக்டர் இப்படி தான், இவன் இப்படி தான்ன்ற மாதிரி டாப் கியரில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கும் போது நல்லாவே இருந்தது. ஆனால் ஒரு பில்டப் சீன் வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கான சீன்ஸுக்கு நம்ம போயிடணும். ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது என்ன பில்டப் இருந்தோ அடுத்தடுத்து பில்டப்புன்னு வெறும் பில்டப் காட்சிகளாக போகும்போது எதுக்கு இப்போ இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க காட்டுற இந்த பில்டப் எல்லாத்தையும் நம்ம கேஜிஎஃப்லேயே பார்த்துட்டோமா, இந்த கேஜிஎஃப் படம் பார்க்குற அதே ஃபீல் தான் இருந்து. இந்த இடத்துல யஷ் இருந்தார், இப்போ பிரபாஸ் இருக்கிற, அவ்வளோதான் வித்தியாசன்ற மாதிரி தான் இருந்து. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, தொடர்ந்து ஒரு 2-3 படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு பிரபாஸ்க்கு. அதனால் பிரபாஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிரசாந்த் நீல் கிட்ட போயிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி படம் சரியாக போல, பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு, அதனால் எனக்கும் கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார் போல். அதுக்கு பிரசாந்த் நீல் வந்துட்டு எதுக்குங்க கேஜிஎஃப் மாதிரி கேஜிஎஃப் எடுத்துறேன் அப்படின்னு திரும்பவும் கேஜிஎஃப் திரைப்படத்தை பிரபாஸை வச்சு ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி தான் இந்த சலார் திரைப்படம் இருக்குது. நீங்கள் கேஜிஎஃப் திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கலந்து ஒரு பில்டப் இருக்கும். அதாவது அதில் வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், அப்புறம் சின்ன பசங்க சென்டிமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ட்ராமா வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அந்த ட்ராமா ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே தான் நடுவில் வந்து பில்டப் சொல்லி இருப்பாங்க.
பட் இந்த சலார் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக கிடையாது, வெறும் பில்டப் மட்டுமே. ஐயோ இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு சில இடங்களில் இவங்க பண்ணுற ஓவர் பில்டப் நமக்கு டக்குன்னு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் கையில் வந்து இந்த கேக் வெட்டுற ஒரு பிளாஸ்டிக் கத்தி வச்சிருப்பாரு. அது கொண்டு பிரபாஸோட அந்த அம்மா ரோல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தேட்டர்லேயே சிரிப்பு தான் வந்தது. பிளாஸ்டிக் அதே மாதிரி கத்திக்கு அவ்வளோ பிருத்திவிராஜ் ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று பேசுவார். அதாவது நீங்கள் எல்லாம் உங்கள் ஆளுங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து தாண்டா பைத்தியக்காரனா ஆக்குவீங்க, ஆனால் இவன் பிறந்ததுலேருந்தே பைத்தியக்காரன்டா அப்படின்னு அடப்பா. ஒரு மாதிரி பில்டப்பாக பேசினாரு. அதுக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. சிரிப்பு தாங்க வருது. காட்சிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த லேடிஸ்லாம் பாட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வர ஒரு சில சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பில்டப்பில் கொஞ்சம் ஓவராகவும் இருந்து ஒரு சில இடங்களில் நமக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வர மாதிரியும் இருந்து. நம்ம அந்த சலா திரைப்படத்தை ஒரு எதிர்பார்ப்போடு போயிருப்போம்ல, அந்த எதிர்பார்ப்பும் நமக்கு பூர்த்தி அடையாமலே இருந்தது. அடுத்தது ஸ்ருதிஹாசன் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் கேரக்டராக தான் இருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல அவங்களே எந்த பத்து நினைச்சாலும் இதான் வாங்குறாங்க. ஒரு சில இந்த இங்கிலீஷ் டைலாக்ஸ்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரத்தம். இந்த படத்தில் யாருமே தண்ணியில் குளிக்க மாட்டாங்க போல, ரத்தத்தில் குளிப்பாங்க போல. பிரபாஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீனில் வந்துட்டு ரத்தத்தில் குளிச்சா மாதிரி உடம்பு முழுக்க ரத்தத்தோடய வராரு. ஒருத்தரோட தலையும் நம்ம இளநீ சீவுற மாதிரி சதக்குன்னு சீவிட்டே இருக்காங்க. அந்த சீன்ஸில் வர நம்ம மேலேயும் தெரிக்கிற மாதிரியே இருக்கு. அதே மாதிரி இந்த 2017 நடக்கிற கதையில் கூட வேற நாட்டிலேருந்து இந்திய நாட்டோட அனுமதியே இல்லாமல் ஆர்மிலாம் கொண்டு வராங்க, வித்தியாசமான வெப்பன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அவங்க வரதெல்லாம் பார்க்கும்போது டே யாரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க, ஏன்டா வரீங்க, அட நீங்கள் போனாலும் எத்தனை பேர் போனாலும் அவன் தான் அடித்து கொள்றானே, அப்புறம் ஏன்டா போறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பேர் அடுத்தடுத்து இந்த வித்தியாசமான ஆளுங்களாம் வந்துட்டே இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா இந்த வீடியோ கேம் மாதிரி இருக்குது. இந்த வீடியோ கேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் டு ஸ்டேஜ் நம்ம ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது வேற ஆளுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நார்மல் ஆள் வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ் இருக்கிற ஆளுங்க வருவாங்க, அதுக்கப்புறம் இந்த பீரங்கி டேங்க்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் கேம்ஸில். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா சாதாரண ஆள் எல்லாரும் அடிச்சு போட்டுறாப்புல, சரி ஓகே ஜாம்பி மாதிரி நம்ம உருவாக்கி அனுப்போன்னு அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஐயோ, அதாவது ஒரு சவுத் இந்தியன் தயாரிச்ச ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் இருக்கு. என்ன சவுத் இந்தியன் தயாரிச்சதுனால அதில் அம்மா சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பில்டப் அதெல்லாம் சேர்த்த மாதிரி தான் இந்த படமே இருக்கு. இன்னொன்று முக்கியமாக இந்த 300 ஸ்பாட்டன்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ஃபீலுமே இந்த படம் பார்க்கும்போது அங்கங்கே கொஞ்சம் வருது. 300 ஸ்பாட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 300 வீரர்கள், இதில் ஒரே ஒரு ராட்சசன், அது பிரபாஸ் மட்டும். இதை சொல்ல மாட்டேன், ஹீரோவோட அந்த அம்மா ரோல் இருக்குல்ல, அவங்க பண்ணுற ஒரு சில சீன்ஸும் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு டீச்சராக இருக்கிறாங்க. அதில் ஹைலைட் என்னன்னா அந்த டீச்சர் இருக்காங்களா, அந்த ஹீரோட அம்மா, அவங்க வந்துட்டு எங்கே பாடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு வந்துட்டு பில்டப் சாங் பாடுறாங்க அந்த சின்ன பசங்க. அப்போ ஸ்கூலில் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கல, ஹீரோக்கு பில்டப்பாக பாடம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க போல. நான் சொன்னல ஒரு சில பில்டப் சீன்ஸ் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் காடாகுது அப்படின்னு, அந்த மாதிரியான சீன்ஸில் இதுவும் ஒன்று, அந்த ஸ்கூல் பசங்க பாட்டு பாடுறது. ஆனால் ஒன்றுங்க, இந்த படத்தோட டைரக்டர் ஆடியன்ஸோட பல்ஸை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எந்த இடத்துல ஆக்ஷன் வச்சா எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஆடியன்ஸ் எங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன ஸ்க்ரீனில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் பில்டப் மட்டுமே சேர்த்தது இந்த படத்தோட ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸுமே நல்லாவே இருந்து. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிரபாஸ் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போடும்போது பிரபாஸ் வந்து ஒரு மெக்கானிக், அந்த மெக்கானிசம் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி அந்த சீனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது செல்ஃப் எடுக்காத ஒரு காரு, அது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படி கீரை போட்டு மூவ் ஆகி போகிற மாதிரி அந்த ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்து. அதே மாதிரி காளி வரல, காளி அவரோட பையன் அமைச்சிருக்கா அப்படின்னு அந்த டைலாக் வரும்போது பின்னாடி ஒரு 10 கை இருக்கிற மாதிரி அந்த வெப்பன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த காளி மாதிரி வந்து நிற்கும். அந்த ஃப்ரேம் ஒரு மாதிரி கூஸ் பம்பாக ரொம்பவே நல்லா இருந்து. அதே மாதிரி அங்கே இருக்கிற பெண்களுக்கு தொடர்ந்து அணியாக நடந்துகிட்டே இருக்கும். அதை பிரபாஸ் தட்டி கேட்கும்போது ஒரு வயசான பாட்டி வந்து அவர் தொட்டு பார்ப்பாங்க. என்ன அப்படின்னு பிரபாஸ் கேட்கும்போது நீ நிஜம்தானா அப்படின்னு தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்து. படத்தில் ஆக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்து. இந்த ஒரு சில பேர் கொண்டு ப்ரோ எனக்கு இந்த கதை திரைக்கதை அதெல்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, ஆக்ஷன் படமாக தான் பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொன்று பிரபாஸ் அந்த மனுஷன் இருக்கிற ஒசரத்துக்கு இந்த மனுஷன் 100 பேர் இல்லை இன்னும் 200 பேர் கூட அடிப்பாப்பில் அப்படின்னு ஃபீல் நமக்கே இருக்குது. ஏன்னா அவரோட அந்த உடம்புக்கும் அந்த உடல் வாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு 100 பேர் அடிக்கிறாருன்னா நம்மளால நம்ப முடியுது. ஆமாம், இந்த மனுஷன் 100 பேர்ல ரொம்ப இருக்கு. ஒருவேளை இந்த சலார் திரைப்படம் கேஜிஎஃப் முன்னாடியே வந்திருந்து அப்படின்னா இந்த படம் வேற ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கும். பட் இந்த படம் நமக்கு எந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தாலும் கேஜிஎஃப் திரும்ப ஞாபகப்படுத்துறது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதே பேக்ரவுண்ட், அதே கலர் டோன், அதே அம்மா சென்டிமெண்ட், அதே மாதிரி ஒருத்தர் கதை சொல்லி இன்னொருத்தர் கேட்கறதுன்னு கேஜிஎஃப்ல வர அதே மாதிரி பில்டப்போடவே படம் நகருது. பட் என்ன கேஜிஎஃப்ல இருந்த ஒரு ஈர்ப்பு வந்துட்டு இந்த படத்துல இல்லை. ஏன்னா இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த படத்தோட இயக்குனர் பெருசாக மெனக்கிடவே இல்லை. இந்த வீடியோ கேம்ஸில் வர மாதிரி இந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் பயணிக்கிற மாதிரியே படம் முழுக்கவே இருக்குது. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்குள்ளே வர ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை உண்மையாகவே பிரசாந்த் நீல் தான் டைரக்ட் பண்ணாரா, இல்லை இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸான
அன்பருவி தான் படம் முழுக்க டைரக்ஷன் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அவ்வளோ ஆக்ஷன் வைலன்ஸ். ஆனால் ஒன்றுங்க, பிரசாந்த் நீல்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அதாவது ஒரு படத்தோட செட்டையே பிரிக்காமல், ஏன் சீன்ஸை கூட மாற்றாமல் புது திரைப்படத்தை எடுப்பது எப்படி அப்படின்றத இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அதே டெய்லர், அதே வாடகை. இந்த படத்தோட ட்ரைலர் வரப்போயே சொன்னேன், இது பார்க்குறதுக்கு கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்குது. அதை வந்து பீட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டாங்க, பீட் பண்ண முடியல. ஸோ அந்த டேரக்டர் அவர் படத்தை அவரே வந்து அதுக்கும் மேலே ஒன்று பண்ணலான்னு ட்ரை பண்ணுற மாதிரி தான் தெரியுதுன்னா அதை தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அதே செட்டு, அதே குவாலிட்டி, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பில்டப் கொடுக்குறதுன்றது அவருக்கு வந்து செட் ஆச்சு. ஏன்னா அது ஒரு புது கேரக்டர், அதுக்கு ஒரு பில்டப் வைக்கிறோம் கேஜிஎஃப்ல அப்படின்றப்ப அது வந்து ஏற்றுக்க முடிஞ்சுச்சு. அது வந்து இப்போ பிரபாஸ் அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்னடா அது ஓவராக இருக்கேன்னு தான் நம்மளுக்கு தோணிடும். கண்டிப்பாக அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருப்போம். பட் அது ஒரு புது கேரக்டர், இப்படி ஒரு ஆக்டர் திடீர்னு யாருனே எவருனே தெரில இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்றப்ப அது ஏற்றுக்க முடிஞ்சிச்சு அந்த கதையில். ஆனால் இவர் சொல்கிற மாதிரி தான், பிரபாஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். பாகுபலியிலேருந்து அவர் ஒரு ஐப்பில் பெருசாக வச்சுட்டோமா. ஸோ அவர் பண்ணுறது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று லோவாக இருக்கிற மாதிரி தெரியும், இல்லை ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அவர் நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சுன்றதுனால நம்ம அந்த மென்டாலிட்டிலேயே பார்க்குறோம் அவரை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதே ஒரு மைனஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அந்த பாகுபலியில் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இப்போ அவர் ஆர்டினரி பண்ணாலும் அவர் அந்த இமேஜினிலேயே வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அவர் லோவாக பண்ணுறாரோ, இன்னும் இப்படி அப்படி நடிச்சுட்டு இப்படி என்ன இப்படி நடிக்கிறாருன்ற அந்த மென்டாலிட்டிலே அவர் பார்க்கறதுனால தான் அவர் படங்கள் அப்படி சொதப்புதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல அவர் நடிச்ச படங்கள்ல கதையும் கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணிருக்கலாம். பட் அது ஒரு பெரிய ப்ரெஷர் இல்ல, ஒரு ஆக்டருக்கு ஆமா, நல்லா பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு படத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஆடியன்ஸ் எப்படா மைண்ட் செட் பண்றதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம். கஷ்டம் அது. அதாவது ஒரு படத்துல ரொம்ப ஹை ஆயிட்டோம்னா அடுத்த படத்துல ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, அதுக்கும் மேல கொடுக்கணும் அதுக்கும் மேல கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. இது சொல்ற மாதிரி ஆக்ஷன் மூவி பிடிக்கும், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தானே வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு வந்து நல்ல ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஒரு ஃபீல் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். எனக்குமே பார்த்தா பிடிக்கும் தான் தோணுது. ஏன்னா எனக்கு அந்த பில்டப் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், அந்த ஆக்ஷனு ப்ளஸ் வந்து அதுக்கான உருவாங்க இருக்குன்றப்போ ஏற்றுக்க முடியும். ஏன்னா பிரபாஸ் மாதிரி அவ்வளோ ஹைட்டாக வெயிட்டாக ஒரு பல்கான ஒரு ஆள் வந்து அடிக்கிறாரு பறக்கிறாங்க அப்படின்றப்போ ஏற்றுக்க முடியும் அந்த உடம்புக்கு. அதுதான் சொன்னது, பார்க்குறப்போ எனக்கு சொல்ல ஞாபகம் வருது அப்படின்ட்டு. அது பார்க்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அது அடிக்கிறப்ப நான் வந்து கம்பேரிசன் பண்ணி அவர் லோ பண்ணுறது ஒரு ஹை பண்ணுறது அப்படி சொல்ல, ஏற்றுக்க முடியும் அப்படின்றேன். இந்த பில்டப்க்கு ஓகேப்பா, இது ஒன்றும் ஓவராலாக இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி வரும் இல்லைங்களா, அதுக்கு சொல்கிறேன் நான். அது என்னால் பார்க்க முடியும், இந்த படம் நான் கண்டிப்பாக பார்க்க முடியும். கமெண்ட்லேயே அதை சொல்லியிருந்தாரு, நீங்கள் படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ப்ரோ ரிவ்யூன்னா, படம் ஃபுல்லாக பிளட் அப்படின்னாரு. அது புரியுது அவர் என்ன சொன்னாருன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வைலன்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆக்ஷன், அதாவது யார் வந்தாலுமே போட்டு ஒரு பொழந்துருவாரு. நீ ஜாம்பிஸ்னா வா, யாருனா வா, ஆர்மினா வா, யார் வந்தாலுமே என்கிட்ட மறுகையாதான்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, வெறும் ஆக்ஷன், இது எந்த இதுவுமே பார்க்க எந்த லாஜிக் அதெல்லாம் பார்க்காம பார்த்தா கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் தான் தோணுது. ஸோ அதனால சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 3 hours போயிட்டு நல்லா என்டர்டைன் பண்ணிட்டு வருவோம், எல்லாத்தையும் மறந்துட்டுன்னு பார்த்தா பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.